இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரீரத்தில் இருந்தாலும் நாம் ஆவிக்குரியவர்கள். நாம் ஆவியினாலே செயல்பட வேண்டியவர்கள், ஆவியினால நடத்தப்பட வேண்டியவர்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிறைந்திருக்க வேண்டியவர்கள். நம்ம எதை சிந்தித்தாலும் ஆவியின்படி சிந்திக்க வேண்டியவர்கள், எதை செய்தாலும் ஆவியின்படி செய்ய வேண்டியவர்கள். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 கிலோ கல் இருக்கு. அந்த கல்லை ஒரு கயிறை கட்டி தரையில் வச்சு இழுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதிகமான பலத்தை நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டியது இருக்கும். நிறைய கடினமாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். இழுப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதிக பிரயாசம் தேவை. ஆனால் அதே 100 கிலோ கல்லை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு அந்த கயிறை கட்டி இழுத்துட்டு வந்தால் அது அவ்வளவு பழுவாக இருக்க போகிறதில்லை. அதிக பிரயாசம் நீங்கள் பட வேண்டியதில்லை. மிக எளிதாக இதை இழுத்துட்டு வந்துடலாம். இதுதான் மாம்சத்தில் நம்ம செயல்படுவதற்கும் ஆவியில் செயல்படுவதற்குள்ள வித்தியாசம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை உண்டு. மாம்சத்தின் கிரியைகள் அவ்வப்போது எழும்பும். நம்மை சுற்றிலும் வித்தியாசமான காரியங்களெல்லாம் நடக்கும். இதை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம்? மாம்ச பலத்தில் இதை நம்ம டீல் பண்ண போகிறோமா, அல்லது ஆவியின் வல்லமையினால் இதை நம்ம டீல் பண்ண போகிறோம்? மாம்சத்தில் நம்ம போராடினா சோர்ந்து போயிடுவோம், தொய்ந்து போயிடுவோம், விட்டுருவோம். பிறகு அப்படியே நம்மளால் முடியாதுன்னு நாமே ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் ஆவியினால் நம்ம அதை எதிர்த்து நிற்போமானால், ஆவியில் நம்ம போராடுவோமானால், ஆவியில் நிதானித்து நம்ம செயல்படுவோமானால், பலத்தினால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தினால் செய்ய முடியாததை என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் எளிதாக அதை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆவியில் நம்ம நிறைந்திருப்போமானால் நம்ம மாம்சத்தின் கிரியைகளை எளிதாய் மேற்கொள்ளலாம். ஆவியில் நம்ம நிறைந்திருப்போமானால் சத்துரு நமக்கு வைத்திருக்கிற கண்ணிகள் வலைகள் எல்லாம் எளிதாய் அடையாளம் காணலாம். ஆவியில் நம்ம நிறைந்திருப்போமானால் அவன் நமக்கு எதிராய் வரும்போது அந்த ஆவியானவர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றி வெற்றிகரமாய் நம்முடைய காரியங்களை நடத்தி செல்வார். அதனால ஆவியில் நிரம்பி இருப்பதற்கு நேரம் எடுப்போம். ஆண்டவர் தந்த அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் எப்பொழுது அனலாக இருப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம். நடந்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், தனியாக இருந்தாலும், எந்த வேலையை செஞ்சாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம். அப்படி நம்ம ஆவிக்குரியவர்களாய் நாம் இருப்போமானால் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு எப்பொழுதும் பிழைத்திருப்போம். தேவனே, எங்களுக்கு எதிராய் வருகிற போராட்டங்களை மாம்சத்தில் எதிர்கொள்ளாமல் ஆவியில் எதிர்கொண்டு பிழைத்திருக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.